வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மதன் கௌரி சேனல்லேருந்து அதுல் சுபாஷ் கேஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் சும்மா ஃப்ரீ டைமில் இருக்கும்போது சரி அவர் வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். இன்ட்ரோ கேட்டதுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை நம்ம இது வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். காரணம், இந்த உமன்ஸ், இந்த கேர்ள்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக ஒரு சட்டம் இருந்தால் அது எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபேக் அலிகேஷன் வச்சு ரொம்ப அட்டூழியம் பண்ணிகிட்ருக்காங்க. இது நிறைய நடந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். நமக்கே நிறைய கமெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி வரும். கேர்ள்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா, இதால் எத்தனை பசங்க என் ஃப்ரெண்டு லைஃப்லாம் போயிருக்குன்னு நிறைய பேர் இந்த கமெண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய மென்ஸோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது இந்த மாதிரி பண்ணுறதுனால. அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃபே போகுது. ஸோ அதுக்காகவே சரி இந்த வீடியோ எடுத்து பண்ணலான்னு தோணுச்சு. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இன்னைக்கு மொத்த இந்தியாவும் எஸ்பெஷலி ஆண்கள் எல்லாருமே அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறது ஒரு பேரை பற்றி தான், அதுல் சுபாஷ். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சுத்தமாக நிம்மதி கிடையாது. இங்கே இருக்கிற சட்டமே வந்து பெண்கள் சைடு தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஆண்களை வந்து எந்தெந்த விதத்தில் சுரண்ட முடியுமோ, நிம்மதி இல்லாமல் வாழ வைக்க முடியுமோ, எல்லா விதத்துலையுமே வந்து சட்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது அதுக்கு, ஆண்களை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு. இந்தியாவில் இருக்கிற ஆண்களோட நிறைய பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப்பையும் இலான் மஸ்கையும் டேக் பண்ணிட்டு ஒரு ட்வீட் போட்டுட்டு, அதுல் சுபாஷ் அப்படிங்கிற ஒரு என்ஜினியர், ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர் பெங்களூரில் இப்போ நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்போ அவர் இல்லை. அது அவர் வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக ஒரு 40 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ எடுத்து அவரோட வாழ்க்கையில் அவரோட மனைவிக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எந்தெந்த விதத்தில் அவர் மேலே பொய் கேஸு, பொய்யா வந்து உடல் உறவு வச்சுக்கிறான்னு கணவன் மேலேயே மனைவி கொடுத்த பொய்யான புகார்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து அவங்க மாமனார் வந்து இயற்கைக்கு நார்மலாக இறந்து போகிறாரு, அதுக்கு வந்து புருஷன் தான் காரணம்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸு. இவர் வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து லட்சக்கணக்கில் மனைவிக்கு செலவு பண்ணுறாரு. ஹீஸ் அ டாப் பிஸ்னஸ் மைண்ட். ஒரு ப்ராப்பராக ஏஐ டெக்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஸோ நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர். அவரை வந்து வரதட்சணை கொடுமை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி வந்து அது ஒரு கேஸு. அப்புறம் வந்து அன்நேச்சுரலாக உடல் உறவு வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸு. ஃபிசிக்கலாக அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லி ஒரு கேஸ்னு சொல்லிட்டு 2 வருஷத்தில் 8 பொய் கேஸ்னு இவர் சொல்கிறாரு. 8 பொய் கேஸ் வந்து என் மேலே போடப்பட்டு 120 முறை வந்து என்னை வேலை பார்க்க விடாமல் இங்கே இருந்து பெங்களூர்ல இருந்து உத்தரப்பிரதேசில் ஒரு ஊருக்கு அழைக்க விட்டுட்டு அங்கே இருக்கிற ஜட்ஜு முன்னாடியே வந்து என் மனைவி சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் ஆண்களுக்கு எதிராக பொய்யான கேஸ்லாம் இருக்கிறப்போ ஆண்களே நிறைய நேரம் செத்து போயிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்கிறப்போ மனைவி அந்த கோர்ட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அப்போ நீ இன்னும் சாகாமல் இருக்கேன்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஜட்ஜு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் மாதிரி நாடினாங்க. ஆமா, நீ ஏன் உயிரோட இருக்கங்கிற மாதிரி. கடைசியில் அவங்க சொன்ன ஆப்ஷனே நான் எடுத்துக்கிறேன், இந்த உலகத்தை விட்டு. அந்த ஜட்ஜு இது எல்லாத்துக்கும் எனக்கு சைடு நியாயமா, என் மேல தப்பு கிடையாது, ஆனா எனக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசினாங்க. இந்த சொசைட்டில என்கிட்டேருந்தே டாக்ஸ் மணி எடுத்துக்கிட்டு எனக்கு எதிராகவே இந்த சிஸ்டம் இருக்குது. எந்த விதத்திலேயே ஒரு ஆணுக்கு சப்போர்ட்டிவா எதுவுமே இல்லாத ஒரு ஊர்ல நான் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு 40 பக்கத்துக்கு ஒரு லெட்டர். அதில் ஆல்மோஸ்ட் 4 பக்கம் கைப்பட எழுதியிருக்காரு, 20 பக்கம் வந்து ப்ராப்பராக பிரிண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு 20 பக்கம் பையனுக்கு, ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு ஒரு லெட்டர். அப்பாவை தப்பாக நினச்சிடாதப்பா, இதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லெட்டர். 1.5 மணி நேரத்துக்கு ஊருக்கே என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பெங்களூரில் இறந்து போகிறாரு. அவரோட உடலில் இன்னும் நியாயம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு ஒரு வாக்குமூலம் இருக்குது. இப்போ இந்த அதுல் சுபாஷ், நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேலே வரதட்சணை கொடுமை நடக்கிறதோ ஏதாவது நடந்துச்சுன்னா அது ரொம்ப பெருசாக பேசுகிறோம். பட் ஒரு பொண்ணு வந்து, அது ஒரு மனைவி வந்து இதெல்லாம் ஒரு ஆணுக்கு பண்ணுறப்போ, ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணுக்கு இதெல்லாம் பண்ணுறப்போ அது ஏன் யாருமே பேசுறது இல்லை? ஏன் யாருமே ஒரு சிஸ்டமே வந்து அதுக்கு நியாயமாக இப்படி ஒன்று நடக்குங்கிறத கூட ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்குதே? நானே கடைசி ஆளாக இருக்கட்டும், ஆனால் எனக்கும் தேவையான நியாயம் கிடைக்கலனா என்னோட சாம்பலை கோர்ட்டுக்கிட்ட இருக்கிற சாக்கடையில் போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டா ஒரு லெட்டர். ஒரு சின்ன பேக்ட்ராப், அதுல் சுபாஷ்ங்கிறவர் ஏஐயில் ரொம்ப ரொம்ப பிரெயினியான ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஏஐ இன்னைக்கு பயங்கரமாக வேர்ல்டே ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியில் இஸ் வெரி வெரி
ஸ்மார்ட் இன் தட். அண்ட் அவர் வந்து ஒரு கம்பெனியில் ரொம்ப லீட் ரோலில் இருக்கார் ஏஐயில், ஓகேவா. ஸோ ஏஐ டெக்னாலஜியில். ஸோ இவர் வந்து நல்லாவே சம்பாதிக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் எல்லாத்தையுமே மனைவி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனைவி நிக்கிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அசென்ச்சர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, உத்தரப்பிரதேச சார்ந்தவங்க. இவர் வந்து பீகாரை சார்ந்தவங்க. 2 பேரும் பெங்களூரில் தான் ஆனால் கல்யாணம் பண்ணுறாங்க. மேட்ரிமோனியில் இந்த மாதிரி பெங்களூர் இருக்காங்க. இப்போ 2 பேருக்கும் திருமணம் நடந்து பெங்களூரில் இருக்காங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு அளவுக்கு மேலே வந்து அவர் இருந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அண்ணனுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வேணும்னு கேட்ட காசு எல்லாமே வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு இவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு வீடே வாங்கியிருக்காங்க. எந்த பிஸ்னஸும் பண்ணல. ஸோ அந்த மொத்த குடும்பமே வந்து இவர் மேலே லீச் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவர்கிட்டேருந்து காசு வாங்கி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத அவர் ரியலைஸ் பண்ண உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை ஒரு நாள் கான்ஃபரன்ட் பண்ணுறப்போ, அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இது எல்லாமே அவர் சொல்கிறது, ஓகேவா. ஸோ ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓ அப்படியா, இனிமேல் இந்த குழந்தை உனக்கு கிடையாது, இது ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு பெங்களூரை விட்டு அவங்க கிளம்பி மறுபடியும் உத்தரப்பிரதேஷ்கே வந்துடுறாங்க. வந்த இடத்துல டைவர்ஸ் ப்ராசஸ் 2 பேருமே ஆரம்பிக்கிறாங்க. டைவர்ஸ் வந்து ஃபைல் பண்ணி 2 வருஷம் ஆகுது. இந்த 2022 இருந்து 19ல் திருமணம் ஆகுது, 20ல் குழந்தை பிறகுது, 21ல் பிரிஞ்சு போகிறாங்க, அண்ட் 21ல் செப்பரேட்டட், ஓகேவா. ஸோ அந்த 21லேருந்து 24 காலகட்டத்துக்கு நடுவில் கோர்ட்டில் நிறைய விஷயங்கள் ஃபைல் பண்ணப்படுது. அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி போன உடனேயே அங்கே உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அவங்களோட லோக்கல் கோர்ட்டில் வந்து 8 பொய் கேஸ் போடுறாங்க 2 வருஷத்தில். என்னென்ன கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வரதட்சணை கொடுமை. கணவன் வந்து பயங்கரமாக வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. 2வது வந்து அன்நேச்சுரல் உடலுறவு. ஸோ இயற்கைக்கு புறம்பான உடலுறவு என்னை ஃபோர்ஸ் பண்ணி நிறைய வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு கேஸு. 3வது வந்து ஃபிசிக்கலாக என்னை ரொம்ப அடிச்சிட்டான், வயலண்ட்டாக இருக்கான், ரொம்ப ஆவுனா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு கேஸு. 4வது வந்து மாமனார் வந்து அவங்களோட அப்பா, நிக்கிதா அவங்களோட அப்பா வந்து இறந்து போகிறாங்க. மாமனார் இறந்ததுக்கு காரணமே இவர் தான் கொன்னுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கொலைகேஸே வந்து கணவன் மேலே போடப்படுது. இது எல்லாமே எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் இருக்குது. கடந்த 2 வருஷத்தில் 120 தடவை இவர் பெங்களூர்ல இருந்து உத்தரப்பிரதேசில் அந்த ஒரு கிராமத்துக்கு அவர் கிளம்பி போய் கோர்ட்டில் ஒரு கேஸும் வர்றப்ப இவர் போயிட்டு வரணுமா. எல்லாத்துக்குமே நிக்கிதா வரணும்னு அவசியம் இல்லை, இவர் மேலே தான் கேஸ். இவர் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்காரு 120 தடவை 2 வருஷத்தில். ஸோ இவ்வளோ போயிட்டு இருக்கப்போ கடைசியில் கோர்ட்டில் வந்து இவர் ஒரு பாயிண்ட்ல சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் வந்து தப்பு பண்ணலை, இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, நான் ஒவ்வொன்றுக்கா ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், என் மேலே வந்து ஒரு கொலை கேஸ் போட்டிருக்காங்க, இவங்க அப்பா இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு. கல்யாணமே சீக்கிரமாக ஏன் பண்ணோன்னா, பார்த்து கொஞ்ச நாள் வேகமாக ஏன் கல்யாணம் பண்ணோன்னா, அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, அவங்க இறந்து போக போகிறாங்க, அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணுன்னு தான் அவங்களே சொன்னாங்க, அதனால தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணோம். அந்த கல்யாணத்துக்கு முழு காசும் நாங்கள் தான் கொடுத்தோம், ஒரு பைசா அவங்க கொடுக்கல. இது எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் கோர்ட்டில். ஒரு கேஸாக நான் டிஸ்ப்ரூவ் பண்ணி வர அவங்க புதுசாக ஒரு கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஆல்ரெடி நான் 40,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கேன் சைல்டு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து, நான் 40,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கேன். அவங்க வந்து 4 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்குறாங்க. என்கிட்ட எப்படி அவ்வளோ காசு? நான் மாதம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா எனக்கு என்ன மிஞ்சும்? என் குடும்பத்துக்கு என்ன மிஞ்சும்? அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, ஸோ அவங்கள என்னன்னு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பேசியிருக்காங்க. இது இருந்தாலும் ஜட்ஜ் வந்து அடுத்துன்னு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜட்ஜ் கிட்ட சொல்கிறாங்க, நிறைய பொய் கேசஸ் ஆண்கள் மேலே இந்தியாவில் போடப்பட்டு இருக்குது. அதை அவங்க வெளியே சொன்னால் ஒன்று இந்த சொசைட்டி வந்து ஒரு ஆம்பளையாக இருந்துக்கிட்டு என்ன இதெல்லாம் வெளியே சொல்கிறேன்னு கேட்கும். அதை மீறி அவங்க வந்து வெளியே சொல்லி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சாலும் இங்கே இருக்கிற சட்டங்கள் எதுவுமே அவங்களை சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. நிறைய சுச்சுவேஷன்ஸில் ஆண்கள் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இந்த சொசைட்டியாகவே வந்து ஆண்களை பீட்ரை பண்ணுறோம், துரோகம் பண்ணுறோம், ஆண்களுக்கு எல்லாமே ஒரு ஒன் சைடடாக இருக்குது. ஆண்களோட சைடில் நியாயம் இருக்குங்கிறத கூட யாரும் யோசிக்க இஷ்டம் இல்லை. ஸோ இப்படி இருந்துருச்சுன்னா தற்கொலை தான் பண்ணி இறந்து போவாங்க நிறைய ஆண்கள்னு கோர்ட்லேயே ஒரு இமோஷனலாக ஒரு இடத்துல பேசியிருக்காரு. அப்போ அவங்களோட ஒய்ஃபும் அந்த கோர்ட்டில் இருந்திருக்காங்க, நிக்கிதா அவங்களும் இருந்திருக்காங்க. அப்போ நிக்கிதா வந்து இவரை பார்த்து சொன்னாங்களாம், நீயும் போய் சாக வேண்டியதானே, நீ ஏன் உயிரோட இருக்கான்னு. ஜட்ஜு வந்து சிரிச்சுக்கிட்டே, ஏமா சும்மா இருமா அப்படின்னு சொல்லி அவங்கள கூல் டவுன் பண்ணாங்களாம். எந்த அளவுக்கு அத்துலோட மனசில் இது பதிஞ்சிருக்குன்னா, இதை மட்டுமே வந்து ஒரு ப்ராப்பராக எப்படி அந்த கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு வேர்ட் பை வேர்டாக அத்துல் வந்து இதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஜட்ஜ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, 5 லட்ச ரூபாய் கொடு, இந்த கேஸ் பெருசாக போய்கிட்டே இருக்கும், இல்லை நான் நிறைய கேஸ் மேலே போட்டுட்டு இருப்பாங்க, 5 லட்ச ரூபாய் கொடுத்தேன்னா உனக்கு இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணி உனக்கு ஃபேவராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தரேன். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அத்துல் என்ன சொல்கிறாங்கன்னா, தனியாக ஒரு டைம் பேசிகிட்டு இருக்கப்போ, அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கப்போ அவங்களோட மாமியார் வந்து சொன்னாங்களாம், நீ ஏன் இன்னும் சாகாமல் இருக்க, நீ தான் ஆண்கள்லாம் நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்கன்னு சொன்னியாமே, போய் சாக வேண்டியதானே, நீ என்ன உயிரோட இருக்கன்னு கேட்டப்போ அத்துல் சொல்லியிருக்காரு, நான் இறந்துட்டேன்னா என்னோட அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்க, என்னோட குழந்தைய யார் பார்த்துப்பாங்க அப்படின்லாம் அத்துல் பேசியிருக்காரு. அதுக்கு அவங்க மாமியார் இருந்துக்கிட்டு, நீ செத்துரு, கொஞ்ச நாளில் உன் சோகத்தில் அவங்களும் செத்துருவாங்க, அதுக்கப்புறம் உன் குழந்தைய வந்து உன் சொத்தெல்லாம் குழந்தைக்கு தான் வரும், அது எனவே என்னோட மக தானே, அவள் எல்லாத்தையும் எடுத்துப்பா, இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அத்துல்
லெட்டரில் எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ முன்னாடி மூணு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் தான் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. கண்ட மாணிக்கு என்னை வந்து இப்படி ஒவ்வொருத்தங்களா சட்டப்பூர்வமாக என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் சட்டப்பூர்வமாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா நான் வந்து ஆப்ஷன் 1 நான் லஞ்சம் கொடுக்கணும். நான் வந்து ஏமாற்றி ஒரு ஜட்ஜுக்கு காசு கொடுத்து நான் வந்து லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி இதுலேருந்து வெளியே வரணும். பட் நான் தப்பே பண்ணல, நான் எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அதனால் நான் அதை எடுக்கலை. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கணும். பட் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நான் நியாயமாக போயிட்டே இருந்தேன்னா இதே ஜட்ஜு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்க போகிறாங்க. அடுத்து வேற ஒரு ஜட்ஜு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது இப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ ரெண்டாவதுக்கு என் உடம்புல தெம்பில்லை. மூணாவது என் மாமியார், என்னோட மனைவி அண்ட் அந்த ஜட்ஜு சஜஸ்ட் பண்ண மாதிரி நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன். அப்போது நான் வந்து டேக்ஸாகவும் கட்டுறதில்லை. ஏன்னா நான் கட்டுற டேக்ஸை வச்சு தான் இந்த கோர்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. நான் வந்து என் மனைவிக்கு கொடுக்குற மெயின்டெனன்ஸ் காசை வச்சு தான் இந்த கேஸ் எல்லாம் போட்டுட்ருக்கா. நான் வந்து இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி மறுபடியும் நான் வந்து எந்த விதத்துலையும் இந்த நாட்டுக்கு டேக்ஸும் கட்ட வேணாம். ஸோ எல்லா விதத்துல இருந்தும் இந்த உடல் வந்து காசு சம்பாதிக்கிறதுனால தானே இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, அதனால இந்த உடலை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு மாதிரி உருக்கமாக எழுதிட்டு நான் அந்த மூணாவது ஆப்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர். அந்த லெட்டர் யாருக்குன்னா பையனுக்கு. உலகத்தில் யாரையும் நம்பாத, உங்கள் அம்மா ஒரு நாள் யாருன்னு தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமாக ரொம்ப பர்சனலாக ஒரு லெட்டர் அவங்க பையனுக்கு எழுதி வச்சுக்கிட்டு இது எல்லாமே ஓகேவா, இதில் கைப்பட வேற இது எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க. 40 பக்கம் மொத்தம். இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வேற வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வீடியோ. இது எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் சைடில் வேறு வந்து இருக்குது கடைசி நாட்களில் என்னென்ன பண்ணுங்கிறதுக்கு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார் கீ வந்து ஃப்ரிட்ஜ் மேலே இருக்குது, இது கம்பெனியோடது, அவங்க வந்து எடுத்துக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலிங் வரைக்கும் வந்து எழுதி வச்சுக்கிட்டு அதுல் பெங்களூரில் இறந்து போயிட்டாங்க. அதுல் இந்த ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் போட்டது தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவில் 2 சைட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சைடு அதுலுக்கு நடக்கிறது ரொம்ப தவறான விஷயம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு ஒரு நியாயம் வேணும். அதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எப்படியாவது நியாயம் வேணுங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. கடைசியில் எனக்கு நியாயம் இதுலேயும் கிடைக்கல. அந்த ஜட்ஜ் அப்பவும் ஏமாத்துறாங்க. என் மனைவி வந்து இந்த இவ்வளோ நாள் குழந்தைய என் கண்ணு முன்னாடி காமிக்கவே கிடையாது, கோர்ட்டுக்கே கூப்பிட்டு வந்தது கிடையாது, நான் பார்க்கணும்னு நினச்சப்பல என்னை பார்க்கவே விடல, ஆனால் இனிமேல் கூப்பிட்டு வருவாங்க பாருங்கள் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சட்டம் வந்து அப்பவும் என்னை ஏமாத்துச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்னோட அஸ்தியை சாக்கடை ஒன்று இருக்குது கோர்ட்டில், அந்த உத்தரப்பிரதேசில் கோர்ட்டுக்கிட்ட, அங்கே போய் கொட்டிடுங்க. அண்ட் ஜென்ரலாக எனக்கு வந்து பெங்களூரில் இருக்கிற கோர்ட்டு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணுது. இதை கேஸை நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும்னா பெங்களூர் கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது நடக்கிறது பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடியும் ஒரு லைவாக காட்டுங்க. இது தனியாக நடக்கக்கூடாது, தனியாக ஒரு கோர்ட் ரூம்க்குள்ள 4 சவருக்குள்ள இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடக்கக்கூடாது, எல்லாரும் பார்க்குற மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இறந்து போயிருக்காரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுல் கேட்குறது நியாயம் அண்ட் அவர் கேட்ட விஷயங்களுக்கான பதில் வந்து ஒரு சொசைட்டியாக நம்ம பதில் சொல்லணும்னு. இன்னொரு சைடு என்ன தரப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுலோட சைடு மட்டும்தான் கேட்டிருக்கோம். அவங்களோட மனைவி சைடு நிக்கிதா சைடு வந்து என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதை கோர்ட்டு தான் கடைசியில் டிசைட் பண்ணும். கோர்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், அவங்களோட சைடு ஆஃப் நியாயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒன் சைடாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட்ஸும் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு சொசைட்டியில் ஒருத்தங்க இந்த எழுதி வச்சுக்கிட்டு இறந்து போகிறதுன்னு இருக்குல்ல, அவங்க அதை எழுதி வச்சுக்கிட்டு என்ஜிஓ குரூப்பில் போடுறாங்க, அப்புறம் வந்து நிறைய மீடியா ஹவுசஸ்க்கு அனுப்புகிறாங்க. இதெல்லாமே வந்து பண்ணி வச்சுட்டு ஒருத்தங்க இந்த உலகத்தை விட்டு கிளம்புறேன்னு சொல்லி உயிரும் பேசிக்காக அது எண்டு கார்டு அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களே போடுறாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்களோட மென்டல் ஹெல்த் லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாவோ இயர்ஸாவோ இருக்கணும். அவ்வளோ டைம் வந்து சுற்றி இருக்கிறவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் நான் ஃபுல் பேஜ் நான் உங்ககிட்ட சொல்லலை, நிறைய ரொம்ப உருக்கமாக இருக்குது. பட் ஒரு போர்ஷன் மட்டும் சொல்கிறேன். என்னோட அப்பா அம்மா வந்து நான் கிளம்புனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எனக்கு நியாயம் கிடைக்கலன்னா அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுவாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு கருணை கொலை பண்ணிவிடுங்கிற அளவுக்கு வந்து அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஃபீல்ஸ் வெரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒரு மனுஷன் கோ த்ரூ பண்ணியிருக்காங்கிறப்போ வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது மட்டுமே வந்து ரொம்ப அந்த ஒரு ஆங்கிள் மட்டும் தெரிஞ்சாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வீடியோ முடிகிறப்போ உங்ககிட்ட இது நடக்குதா இல்லையா அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூட எனக்கு தோணலை. பட் ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க கேட்குற ஒரு விஷயம் வந்து ஒரு ரெவல்யூஷனைசிங் த இந்தியன் லீகல் சிஸ்டம்ங்கிற மாதிரி ஒன்று கேட்குறாங்க. நான் கேட்குறது ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களை சுற்றி யாரோ ஒருத்தங்க ஆணோ பெண்ணோ பாகுபாடு பார்க்காம ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க, சம்திங் தே ஆர் கோயிங் த்ரூ,
ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா 4 வார்த்தை பேசுங்க. அது உங்களுக்கு வெறும் 4 வார்த்தை 4 நிமிஷம் டைமாக இருக்கும். பட் அவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கொடூரமான டெசிஷன்ல இருந்து காப்பாற்றப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இங்கே யாருமே வந்து 100% ஹாப்பியும் கிடையாது, 100% சேடும் கிடையாது. ஆனால் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க மட்டும் வெளியே வந்து நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு போய் கோ த்ரூ பண்ணுறப்போ சொல்லவே மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர் சினாரியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை சுற்றி யாராவது அப்படி ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா நீங்களே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய குரூப்ஸில், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஆஃபீஸில், காலேஜ் குரூப்பில், ஸ்கூல் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அவர் சொன்ன 2-3 வார்த்தையே வந்து அவ்வளோ வலிச்சுது. இன்னும் அந்த 40 பக்கத்துக்கு எவ்வளோ வலியோடு அவர் எழுதியிருப்பாருன்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதுவும் நான் இங்கே வாழ முடியலன்னா நீங்களும் அப்படித்தான், உங்களாலேயும் அந்த சொசைட்டியில் வாழ முடியாதுன்னு உங்கள் ஃபேமிலி வரைக்கும் அவர் திங்க் பண்ணுற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்திருக்குன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அந்த பையனுக்கு கூட யாருமே நம்பாதடா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இது, அந்த பையன் என்ன ஆவான் நாளை பின்ன, எப்படி இந்த சொசைட்டியில் அப்போ அந்த பையன் வளருவான், அவனுக்கு எவ்வளோ அது ஸ்ட்ரகுளாக இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படுவான். அது அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 40 பக்கம் எழுதுனது பத்தாமல் எக்ஸ்பிளைனும் பண்ணுறாரு ஒன்று நம்ம. ஏன்னா இதையும் மாற்றிடுவாங்க, இதையும் நம்ப மாட்டாங்கன்ட்டு அதுக்கும் திரும்ப அவர் ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கும் உட்காந்து அவர் வீடியோ பேசணும் போது அது எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் தெரியுமா, ரொம்ப வலிக்கும். அது ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கணும் இவங்க. அதாவது நம்ம வழியை சொல்கிறது ஒன்றுனா அந்த வழியை அவங்க எப்படிலாம் மாற்றுவாங்க, அது எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாங்கன்னு சொல்லி அதுக்கும் யோசிச்சு மறுபடியும் அதுக்கும் அந்த வீடியோ போட்டு அதை வந்து நியாயப்படுத்தணும், அதை சொல்லணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ பெண்களுக்கு வந்து சாதகமாக சட்டம் இருக்குது, அது இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி இவங்களுக்குலாம் என்ன ஒன்றுமே இல்லையே. இவங்களாம் இப்போ உயிர் விட்டு விட்டு தான் தன்னை நிரூபிக்கணுமா? அப்போ அவங்க லைஃப் என்ன ஆகுது, அவங்க ஃபேமிலி என்ன ஆகுது? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பெண்களுக்கு அப்போ அவ்வளோ துன்புறுத்தல் இருந்தது, அவ்வளோ இருந்ததுக்காக ஒரு சட்டம் வந்தது அவங்களுக்கு. ஆனால் அதையே வந்து ஒரு உமன் கார்டாக யூஸ் பண்ணுறதோ இல்லை அது வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறது, அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் அதுக்கு சப்போர்ட்டாக லஞ்சத்திலே வாழ்ந்து அதுக்கு அந்த லஞ்சத்தை கேட்டு கேட்டு ஒருத்தர் லைஃபே முடிச்சு விட்டாங்க. அவங்க தான் அதெல்லாம் நியாயம் கொடுக்குற இடமே அங்கே தான். ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு நிர்கதியாக நின்று இருக்கார் அவர். எங்கே போனாலும் நியாயம் இல்லை, எங்கே நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிற இடத்துலையும் அது இல்லைன்னும் போது அவருக்கு கைவிட்ட மாதிரி ஒன்றுமே இல்லை அவருக்கு. அப்போ அந்த அந்த சுச்சுவேஷன், அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு எவ்வளோ நரகமாக இருந்திருக்கும், எவ்வளோ அனுபவிச்சிருப்பார் அவர். அவர் இவ்வளோ டீட்டெயிலிங்காக எழுதி எல்லாத்தையும் பண்ணுறப்பே தெரியுது. அவர் 150 முறை அந்த கோர்ட்டு வாசல் ஏறி ஏறி இறங்கியிருக்காரு பாருங்க. ஒன்று ஒன்றும் அவருக்கு அவ்வளோ தெளிவுபடுத்தியிருக்கு. நான் வந்து கைப்பட ஒன்று எழுதுனாலும் இது ஏன் கையெழுத்து இல்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க, வீடியோ எடுத்து போட்டால் ஏஐயில் மாற்றலாமேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகிற. இதை கூட மாற்றுவாங்க, இதை கூட ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் அப்படி தானே இருக்குது. ஆம்பளை என்ன பண்ணாலுமே எவ்வளோ நான் இப்போ நிரூபித்தாலுமே அது ஃபேக்கு இது ஃபேக்குன்னு சொல்லி இது ஒன்றும் இல்லாமல் கூட ஆக்கிடலான்றதுக்காக அவர் அதுக்கும் 10 யோசிக்கிறாரு. சாவர போகிறதுக்கு கூட நான் வந்து ப்ரிப்பேராக சாக வேண்டியதாகுது. இந்த உயிர் வந்து அப்பயும் வந்து இதை நான் உயிர் விட்டதுக்கே அத்தெல்லாம் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி அதுக்கும் 10 படி முன்னாடி யோசிக்க வேண்டியதாகுது. இப்படி ஃபுல்லாக நொந்து செத்துருக்காருங்க. இது எப்படி சொன்னது, அப்படியே மனசு ரொம்ப பாரமாகுது. அதான் அந்த கடைசி வார்த்தை அதுதான், உங்களால் ஒன்றுமே இப்படி தான் ஒரு சட்டம் இருக்குது, இது இப்படி தான் ஆண்கள்னா என் அஸ்தியை சாக்கடை கலங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அதுலேயே முடிஞ்சிச்சு. வெறுத்து சொல்கிறது அதெல்லாம் அப்பாவையும் அவங்களையும் கருணை கொலை பண்ணிடுங்கன்னு சொல்கிறது. அப்போ இது அவரோட நிற்காதுல்ல. அப்போ இன்னும் இது மாதிரி எத்தனை பேருக்கு நடக்கும், எவ்வளோ பேர் இது இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வரைக்கும் தெரியல. அப்போ நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு சொசைட்டியே இந்த மாதிரி மாறிச்சுன்னா எல்லோரும் சைக்கோவாக தான் தெரியணும். எல்லாரும் வந்து கோவத்தை இது பண்ணாமல் ஒன்று சாகணும், இல்லை பழிக்கு பழி வாங்குறோன்னு இப்படி தான் போகணும். அப்போ இன்னும் எல்லாம் இன்க்ரீஸ் தானே ஆகும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லைல்ல. அது இல்லாமல் அந்த பொண்ணு அப்படி சொன்னாலும் அவங்க லஞ்சம் வாங்குறோன்னும் போது அதுவும் ஒன்றும் சொல்ல முடியலங்க. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட் வைக்கிறேன்னா அது அக்கம் பக்கம் விசாரித்தாலே தெரிஞ்சிருக்கும், எது உண்மை பொய்ன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கே அவங்க ரெடி இல்லை, அதுக்கே அவங்க சப்போர்ட் பண்ண தான் ரெடியாக இருக்காங்க, காசுக்காக தான் அவங்க இருக்காங்கன்னும் போது அவங்க எதுவுமே வேல்யூபிளாக இல்லை. அப்படி என்னத்துக்கு, அப்படி எதை நம்பி ஒரு பிரச்சனைனா எங்கே போகிறது, யாரை கேட்குறது, ஒரு சொல்யூஷனுமே இல்லை. அப்போ இங்கே தப்பு தான் அதிகமாகும், குற்றம் தான் அதிகமாகிக்கிட்டே போகும். அப்போ நம்ம நிலமெல்லாம் என்னன்றதே தெரியல. லேடியை விட அந்த லேடிக்கு வக்கீலாக இருந்தவங்க தான் இதுக்கு மூலதனமாக செயல்பட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா ஆண்களுக்கு எதிராக என்னென்ன போட்டால் என்னென்ன கேஸ் போட்டான்றது அந்த பொண்ணுக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு வக்கீலாக இருந்தாங்க பாருங்கள், அவங்க சொல்கிற மாதிரி இருந்தது. இந்த கேஸ் போடு, செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணான்னு சொல்லு, வரதட்சணை கேட்டான்னு சொல்லு, அடித்தான்னு சொல்லு. அதாவது ஆண்களுக்குலாம் எது எதெல்லாம் கோர்ட்டில் வந்து ஹைலைட்டடாக ஆகுமோ அதை மட்டும் கரெக்டாக கேஸ் போடுறாங்களே, இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஸோ அங்கேயே அவங்களுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த சைடு முதல் லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கேஸ் போட்டுருக்காங்க. அப்போ தான் உனக்கு சாதகமாக அமையும்,
அப்படின்னு சொல்லி இந்த இந்த இதுவே பாருங்களேன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு கோர்ட்டுக்கு போனால் அங்கே எந்த ஃபெசிலிட்டியும் இருக்காது, எதையுமே விசாரிக்க மாட்டாங்க. அங்கே என்ன கோர்ட்டில் இருக்கோ அதை தான் பார்ப்பாங்க. போலீஸ் ஃபெசிலிட்டி இருக்காது, போய் விசாரிச்சோம். பெங்களூருக்கு போய் ட்ராவல் பண்ணி போய் அங்கே என்ன நடந்துச்சு அதெல்லாம் யாரும் விசாரிக்க போகிறதில்ல. இங்கே என்ன ப்ரூஃபாக இருக்கோ அதை வச்சு எங்கள் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருன்ற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எப்படி எவ்வளோ மூளை இருக்கும்? பின்னாடி ஒருத்தர் மூலியாக செயல்பட்டுருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதுவும் காசு தான் வேலை பார்த்துருக்கு, அந்த சைடும் சரி இந்த சைடும் சரி. ஸோ அதை வச்சு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. எப்படி வந்து இவனை பிளாக் பண்ண முடியும்? பெங்களூரில் இருக்கிற ஆள், இவ்வளோ பெரிய ஆள், அவனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளேயே வந்து அவன் பக்கம் எதுவுமே வந்துடக்கூடாதுன்னா, இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி இல்லாத இருக்கிற அங்கே போனால் அவனை ஈஸியாக அடிச்சிட முடியுன்றது தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட் இருக்குன்றது தான் எனக்கு தோணுது. எங்கே போனாலும் சட்டம் தான், எல்லாத்தையுமே ப்ராப்பராக விசாரித்து தான் ஒன்று பண்ணுவாங்கன்றது எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதனால தான் அவர் வந்து பெங்களூர் கோர்ட்டில் விசாரிங்க, இங்கே எனக்கு கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே போய் விசாரிப்பாங்க. இப்படி ஒரு கேஸ் நடக்குதுன்னா இங்கே உடனே போலீஸ் போய் இப்படி அக்கம் பக்கம் இவங்க சொன்னாங்க பாருங்கள், அதெல்லாம் நடக்கும். இங்கே நடக்கும், அங்கே நடக்காது. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ரெண்டு தரப்புலையும் விசாரிக்கிறது இங்கே ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அதை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளியராக இருந்திருக்காரு. எங்கெங்கே எது எது இல்லைன்ற வச்சு எங்கெங்கெல்லாம் என்னை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துலலாம் வச்சு என்னை அடக்கியிருக்காங்கன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ கிளியராக அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு சட்டமே வந்து ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். அந்த சட்டமே ஒரு மனுஷனை சாவறதுக்கு தூண்டியிருக்கு. அவனை போட்டு அவ்வளோ அடக்கி ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்குன்றது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் எல்லா பக்கமும் பணம் பிச்சு எடுத்திருக்காங்க. அதுதான் அதில் வரி இருக்குது பாருங்கள். நான் இருக்கிறதுனால தானே பணம்னு இருக்கீங்க அப்படின்ட்டு அதுலேயும் ஒரு வெறுத்து ஒருத்தர் உயிர் விடுறாருன்னா எல்லாம் இங்கே மணி மைண்டட் தான். பணம்னு எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. எவ்வளோ தாண்டா எடுப்பீங்க சேர்ப்பீங்கன்ற மாதிரி கஷ்டமாக இருந்தது. அதுவும் இவருக்கே இந்த நிலமைனா அப்போது இன்னும் பணம் இல்லாதவங்க அவங்களுக்கு அவங்க மேலே போகிற அலிகேஷன்ஸ்க்கெலாம் அப்போ என்ன நிலமை? அப்போ அவங்களாம் இன்னும் என்னென்ன பட்டுட்ருக்காங்கன்னு தெரியல. அதே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, நான் வந்து வரி கட்டுறேன், சட்டம் ஒழுங்காக இருக்கும், மக்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி தான் நான் வரியே கட்டிகிட்ருக்கேன். ஆனால் நான் வரி கட்டினதே பார்த்தீங்கன்னா எனக்கு நானே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. இது நானே வரி கட்டி எனக்கு எதிராக என்ன நடக்கணுமோ அதுக்கு நான் பணம் கட்டினுக்கிறேன். இது என்னடா இது சொசைட்டி, என்னடா டிசைனிங் இதுன்றது வந்து அவருக்கு ரொம்ப தீர்க்கமாக அது மென்ஷன் பண்ண மாதிரி தான் இருந்தது. இது என்ன போயிட்டுருக்கு, இதுவாக சொசைட்டியா அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் எல்லாம் நியாயமாக நடக்கும்னு நினச்சி தான் வரியே கட்டிகிட்ருக்கேன். ஆனால் எல்லாம் அநியாயமாக நடக்கிறதுக்கு தான் நான் வரியை கட்டிகிட்டு இருந்தேன் நான் இத்தனை நாள். அது எனக்கே நடக்கிறப்ப தான் எனக்கு புரியுது. அப்போ இந்த மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. எல்லாமே கரெக்டாக இருக்கும், சட்டத்தை நம்புறதே அதை நம்பி தானே கட்டுறது. அதுவே இங்கே இல்லை அப்படின்னா என்ன இருக்குது சொல்லுங்கள்? கோர்ட்லேயே வந்து லஞ்சம் கேட்குறாங்கன்னா அதுக்கு மேலே எங்கே நியாயம் இருக்குது? அதுக்கு மேலே போய் எங்கே நிற்பேன்றது தான் அவர் வந்து இன்னைக்கு உயிர் விட்டுறதுக்கான இது. அங்கேயாவது எனக்கு நிம்மதி கிடைக்கட்டும்டா, அப்படியாவது எதனா மாறுதா பார்ப்போம், இதான் கடைசி வழின்னு எடுத்துட்டாரு. ஏன்னா அவர் உறுதியாக தான் இருந்திருக்காரு. இந்த இவ்வளோ இழுத்ததுக்கு அவர் எப்பயும் இந்த முடிவு எடுத்துருக்கணும். ஆனாலுமே பையன் இருக்கான், நமக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கணும்னு அவரே பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கோர்ட்லேயே வந்து லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்றப்போ சுத்தமாக நம்பிக்கை விட்டுட்டு இருப்பார். இதுக்கு மேலே என்னடா இருக்குது, இதுக்கு மேலே எங்கடா போய் நிற்பான்றது ஒன்று இருக்கும்ல. அதுதான் அது தூண்டுதலாகவே இருந்திருக்கு. இது அந்த பொண்ணுன்னு சொல்கிறத விட அந்த லேடியை விட அந்த சட்டமும் அவங்களும் தான் மெயின் ரீசனாக வந்திருக்காங்க. ஏன்னா அதை நம்பி தான் அவர் வந்திருப்பார். அங்கே அந்த நம்பிக்கை போனனால தான் அவர் உயிர் போயிருக்கு. இவங்கனால உயிர் போயிருந்தால் எப்பயோ போயிருக்கும். பட் நம்புகிற விஷயம், நான் சொசைட்டி நம்பினதே எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே பெண்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அவங்க சொல்கிறது பொய்ன்னு தெரியும். என் கண்மணி சிரிச்சிட்டு இருக்காங்க, என்னை இப்படி சொல்கிறாங்க. கடைசி நம்பிக்கைலாம் நாங்களாம் செத்து தான் ப்ரூவ் பண்ணோம்னா சிரிக்கிறாங்க. அப்போ இது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அங்கே தான் அவர் உடஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒய்ஃப் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒய்ஃபும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் அவங்க மாமியார்லேருந்து எல்லாருமே அதை பண்ணியிருக்காங்கன்னும் போது அது என்னென்னா அந்த பொண்ணு தைரியமாக பண்ணுறதுக்கு காரணம் பேக்ரவுண்டில் இவங்க இந்த சட்டம் இந்த லாயரோ இவங்கெல்லாம் இருக்கிற துணிச்சல் தானே. அது அவங்க கொடுத்த தைரியம் தானே இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணிக்கலான்ற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நின்று இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ அந்த லேடி வந்து அவளை கேஸ் போடுறப்போ அவர் வந்து தோண்டு போல ஃபேஸ் பண்ணுறது ரெடி. ஏன்னா என் பக்கம் தான் நியாயம் இருக்குது, நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் நிரூபிக்க முடியும், என்கிட்ட சாட்சியோடு இருக்குது, நான் கிளியராக தான் இருக்கேன், நீ என்னன்னா போய் கேஸ் போடு அப்படின்னு சொல்லி இவர் தான் சிரிச்சிருக்கணும் அந்த இடத்துல கோர்ட்டில் சொல்ல போனால். இது ஒரு கேஸு, அவள் சொல்கிறது பொய்ன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நடந்துகிட்ருக்கு, அவளுக்கு சாதகமாக எல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க, இதுக்காக நான் ஃபேக்குன்னு தெரிஞ்சுமே அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு நானும் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. சும்மா வீணாக அலைய வச்சிட்ருக்காங்க. மோட்டிவ் என்ன, காசு வேணுன்றது தான். என்கிட்ட இவ்வளோ காசு கேட்டுட்ருக்காங்க, அவ்வளோ என்ன இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் தானே சொல்கிறேன்,
வேணான்னு சொல்ல. இப்போ அந்த பையன் வேணாம் அப்படின்னா டிவோர்ஸஸ் கையெழுத்து போட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. அந்த பையன் முக்கியம்னு நினச்சதுனால தான் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ எதுக்குமே வேல்யூ இல்லாமல் ஒன்று பண்ணாங்கல்ல, அதுதாங்க ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கு நீதி கரெக்டாக ரெண்டுத்துக்கும் ஆணும் பெண்ணுக்கும் சமமாக நீதி கிடைக்கும் நம்பி தான் அவர் கடைசி அங்கே போய் நின்னது. அங்கேயுமே இல்லை, எங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும், என்ன பண்ணாலுமே அது வந்து லூசுத்தனமாக ஒரு கேஸ் போட்டால் கூட அதுக்கு வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. இங்கே நான் ப்ராப்பராக வந்து ஆமான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாலும் அதுக்கு 1000 கொஸ்டின் கேட்பாங்கன்றப்போ உடஞ்சி போச்சுல. இல்லை என்ன இருக்கு அப்போ? இல்லை, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பணம்னு ஆகிட்டா அப்போ நாளை பின்ன என்ன ஆகுறதுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ எல்லாரும் வந்து பணம் பணம்னு என்ன சொல்கிறது, அது அது இருந்தால் போதும்டா, வேறு எதுவும் வேணாம், நல்லது கெட்டதெல்லாம் தேவையில்ல, பணம் இருந்தால் போதும், எதையும் சாதிச்சிடலாம், பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலாம். அப்போ இது அதிகமாகிடும்ல. அப்போ எல்லாரும் அதை தேடி போவாங்க. அப்போ அந்த பணத்துக்காக அப்போ எவ்வளோ விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே. மோஸ்ட்லி இப்போ பாதி அப்படி தான் இருக்குது. இன்னும் இப்போ ஃபுல்லாகிடுச்சுன்னா அவ்வளோதான் போல இருக்குது. யாரும் இங்கே ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இருக்கவே இருக்காது போல. பணம் மட்டும்தான் இங்கே விளையாடும், ஜெயிக்கும். மனுஷங்கள்லாம் கொடூரமாக மாறிடுவாங்க போல இருக்குது. அந்த பையனுக்கு கடைசியாக சொன்ன அந்த வார்த்தையும் அதுதான், யாரையும் நம்பாதனா ஆம்பளையாக பிறந்தது சாபம்னு நினைக்கிறேன்டா, நீயாவது உஷாராருன்னு சொன்ன மாதிரி இருந்தது. நாளைக்கு உன்னையும் அப்படி தான் ஆட்டி வைப்பாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. நம்மளாம் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் போலகுது, காசு இருக்கிற வரைக்கும் நம்ம மதிப்பு, இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை போலகுதுன்ற மாதிரி தானே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. பெண்கள் விஷயம் அதாவது எப்படி இருக்குன்னா, பெண்களுக்கு தான் நிறைய வன்கொடுமை நடக்குது, ஆண்களுக்கு என்ன ஒரு 10% 8% நடக்குது, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 98% நடக்கிற அதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையில் அப்படி தான் இருக்குது. இது குறைவாக இருக்குன்றதுக்காக இது இப்போ வேல்யூ பண்ண மாட்டிங்களா? நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், யாருக்குமே தெரியல. அந்த பொண்ணு சொல்கிறது தான் எல்லாருமே பெருசாக தெரியுது. இந்த பக்கம் நான் ப்ரூவ் பண்ணுறேன், எதுவுமே யாருக்குமே தெரியலன்றது எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப தீர்க்கமாக இந்த சட்டம் வந்து ஆண் பெண்ணுக்கு 2 பேருக்குமே சரிசமமாக இருக்கணுன்றது தான் இவ்வளோ அழுத்தி சொன்னதுக்கு ரீசனுங்க. எங்கள் அப்பா கருணை கொலை பண்ணிடுங்க, என் அஸ்தியை சாக்கடை கலங்க, இதுக்கு மேலே என்ன சொல்லி கேட்குறது? இதுக்கு மேலே என்ன கெஞ்சுறது? இதை விட ஒரு ஆம்பளை வந்து இதுக்கும் மேலே எதனா சொல்லி ஒரு ப்ரூவ் பண்ணால் என்ன ப்ரூவ்? அவர் வந்து இப்போ கூட பாருங்க, நான் என் உயிர் விட்டுட்டேன், என் பொண்டாட்டியை தண்டிங்க அப்படின்னு அவர் சொல்லலையே. நியாயம்தான். இப்பயும் கோர்ட்டை தான் நம்புறாரு. நான் செத்துமே வாதாடிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுதுங்க? இப்பயும் சட்டத்தை நம்புறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த சொசைட்டிலேருந்து இழந்துட்டோமேன்னு நினைக்கிறப்ப தான் வருத்தமாக இருக்குது. வரியை கட்டி இந்த சட்டத்தை ஒழுங்காக மதித்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இறந்தப்பையும் அந்த சட்டத்தை நம்புறாருன்னா அவருக்கு என்ன நியாயம் கிடைச்சிச்சுன்னு தான் கேள்வி. ஏன்னா அவர் வந்து இப்பயும் விசாரிங்க, திரும்ப விசாரிங்க, ஆனால் எல்லாரும் முன்னாடி விசாரிங்க. ஒரு இடத்துல நம்ம நடந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு சாதகமாக எல்லாத்தையும் உடைக்க பார்க்காதீங்க, பப்ளிக்காக நடத்துங்கன்னு அதை தான் கேட்குறாரு. சப்போஸ் இங்கேயும் வந்து இந்த சட்டத்தில் ஏதாவது இங்கே ஒரு ஓட்டை இருந்து அது நடந்தாலும் மீடியா முன்னாடி பப்ளிக் முன்னாடி இந்த கேஸ் நடத்துங்க. அப்போ தெரியல எது உண்மை போயும் தெரியல. இப்போ ஒய்ஃப் வந்து பையனை கொண்டு நிற்க வச்சாலும் என்ன சென்டிமெண்ட் போட்டாலும் மக்களுக்கு தெரியும்ல, விசாரிக்கிறீங்கல்ல, நியாயம் தருமன்ற 2 பேர் தெரியல. மக்கள் முன்னாடி அட்லீஸ்ட் நிற்க வச்சுன்னா அங்கே கேள்வி நிறைய எழும்ல, அது ஒரு ப்ரெஷர் வைக்கும்ல, அப்போயாவது உங்களுக்கு உண்மை தெரியட்டணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு மேலே நான் என்ன ப்ரூவ் பண்ணுறது? மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்ட மாதிரி இருக்குது. சட்டத்தை நம்பினேன், இப்போயும் சட்டத்தை நம்புகிறேன், ஆனால் மக்களும் சேர்ந்து இதை பாருங்கள், அப்போயாவது உங்களுக்கு உண்மை போய் தெரியட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்ததுங்க. அவர் இப்பயும் நம்புறாருங்க, இறந்தும் நம்புறாருங்க. கடைசி நம்பிக்கையாக விட்டால் அதை அஸ்தியை கரங்கன்ட்டார். அதான் முடிவு. ஆக மொத்தம் இது வந்து நிறையா பேசப்படணும். இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்களுக்கும் இதுக்கான பனிஷ்மெண்ட் கரெக்டாக கொடுத்தே ஆகணுங்க. அட்லீஸ்ட் அந்த உயிருக்கு கொஞ்சமாச்சும் ஒரு நியாயம் கிடைக்கணும். இது நல்லபடியாக முடியணும்னு தான் எனக்கு தோணுது. இந்த சட்டத்தையும் இந்த சொசைட்டியும் நம்பின ஒருத்தருக்கு அந்த சட்டம் கண்டிப்பாக வந்து நியாயத்தை வழங்கணும். அவர் இப்பயும் நம்புறாரு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. விசாரிங்கன்னு தான் சொல்கிறாரு. இப்போ நான் இது பண்ணிட்டேன்றதுக்காக குட்டா போக்கில் எதுவுமே நீங்கள் முடிவு எடுக்காதுங்க. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கூட விசாரிங்க. எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவங்க சொன்ன எல்லா கேஸுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறேன். திரும்ப அலசி பாருங்கள், திரும்ப 1000 கேள்வி கூட கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பயும் நான் தான் தப்புன்னா எடுத்துவாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், அது சட்டத்தின் கையில் தான் இருக்குங்க. இதுக்கு